இன்றைக்கு உங்களுக்காக என்னென்ன தேவ திட்டமா இருக்கிறதோ அந்த திட்டத்துக்குள்ளாய் கர்த்தர் உங்களை அழைத்து போகிறார். இதுவரைக்கும் உங்களுக்கானது யாரோ ஒருத்தன் கையில் இருக்கு, யாரோ ஒருத்தங்க ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு அதை மீட்டு உன் கையில் தருகிறேன். பிரியமான உறவுகளே, இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. எரேமியா 32:23 அவர்கள் அதற்குள் பிரவேசித்து அதை சுதந்தரித்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் என்கிற இடத்துல இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்கள் அதற்குள் என்கிற இடத்துல உங்களை பார்த்து நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கானதில் நீங்கள் பிரவேசிக்க போகிறீர்கள். பிரவேசித்து அதை சுதந்தரிக்க போகிறீர்கள். 2 ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அதற்கு முன்பாக ஒன்றை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், உங்களுக்கானதை நான் உங்களுக்கு தருவேன். நம்புறீங்களா? உங்களுக்காக திட்டமிட்டதை உங்களுக்கு தருவேன். உனக்கு வந்து சேர வேண்டும் என்று நான் நினைக்கிறது உனக்கு நிச்சயம் வந்து சேரும் என்று கர்த்தர் வாக்கை கொடுக்கிறார். உங்களுக்காக என்னென்ன தேவ திட்டமா இருக்கிறதோ அந்த திட்டத்துக்குள்ளாய் கர்த்தர் உங்களை அழைத்து போகிறார். நீங்க பிரவேசிக்க போறீங்க. பிரவேசித்து என்ன செய்ய போறீங்கன்னா அதை உங்கள் உடையதாக்கி கொள்ள போறீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கானது யாரோ ஒருத்தன் கையில் இருக்கு, யாரோ ஒருத்தங்க ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு அதை மீட்டு உன் கையில் தருகிறேன். பிரவேசிக்க போறீங்க, சுதந்திரிக்க போறீங்க. நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. God bless you.